கண்டிப்பாக என்னோட அருமை தம்பி, அதாவது இங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஒரு யங்கஸ்ட் கேண்டிடேட் இவர் தான். இவர் வந்து அபிஷேக் ரங்கசாமி. அவர் வந்து ரொம்ப டேலண்டட் என்னன்னா ஒரு வேலை சொல்லியாச்சுன்னா இறங்கி வேலை செய்யக்கூடிய ஒரு கேண்டிடேட் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல அற்புதமான எங்களுக்கு ஒரு பொக்கிஷம். ஏன்னா ஒரு கேண்டிடேட்ல இந்த மாதிரி ஒரு யங்ஸ்டர் வராங்க அப்படின் போது கண்டிப்பாக இங்க வெற்றி வாய்ப்பு. அதுவும் இங்க ஆப்போசிட்ல இருக்கிறவங்களும் இளைஞர் தான். திமுகலையும் சரி, அங்க இருக்கிறவங்களும் சரி, அவங்களும் வந்து இளைஞர் தான். அப்படி இருக்கும்போது ஆனா அவங்க வந்து வேலை செய்யறவங்க கிடையாது. அதாவது அவங்க கட்சி பேரை வச்சு சம்பாதிக்கிறவங்க தான் அவங்க உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனா இவர் அப்படி கிடையாது. மக்களுக்கு இவர் செலவு செய்வாரு. அதுதான் வந்து இந்த கேண்டிடேட். ஓகேங்களா? அங்க ஆப்போசிட்ல இருந்து கட்சி பேரை சொல்லி சம்பாதிக்கிறவங்க தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம யார் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு ஆள் அப்படின்றது தான் நம்ம பார்க்கணும். மக்களுக்கு வந்து இந்த கட்சி சொல்லிதான் செய்யணும்னு இல்ல, இவர் தானாவே செய்யற ஒரு மனிதர் அப்படின்னு இருக்கும்போது, ஒரு நல்ல ஒரு இளைஞர் இருக்கும்போது கண்டிப்பா இவரெல்லாம் வந்து பாலிடிக்ஸ்க்கு வரணும். இந்த மாதிரி இவரெல்லாம் வந்தாச்சுன்னா 10 பேருக்கு இன்னும் ஊக்கம் இருக்கும் அப்படின்றதுதான். சோ அது வந்து அந்த மாதிரி இருக்கும்போது டெஃபினட்டா இவருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாவே இருக்கு அப்படின்றத சொல்றேன். அவர் வந்து சூப்பர் 6 சூப்பர் கிங்ஸ் இப்படிதான் சொல்லிட்டு போயிட்டு இருக்காரே தவிர, அவர் வந்து தேர்தலுக்காக வந்தோடனே ஒரு பயம் வந்துருச்சு. பயம் வந்துடனே அவர் என்ன சொல்றாருன்னு ஏது சொல்றாருன்னு தெரியல. வாய்க்கு வந்து அது ஒரு பக்கம் வந்து பிரேமலதா சொன்னது மாதிரி இந்த மாதிரி அவரு ஒரு கட்சி வந்து என்னன்னா இந்த மாதிரி லாலிபாப் ஒரு பக்கம் சாப்பிட்டுட்டு இருக்காரு விஜய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஒரு பக்கம் வந்து ஸ்டாலின் வந்து பலூன் விட்டுட்டு இருக்காரு. 2 பேரும் குழந்தைத்தனமா ஒரு பக்கம் வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. அவங்க ஓரமா போய் விளையாண்டுகிட்டுமே பலூன் வச்சும் லாலிபா வச்சும் நம்ம எதுக்கு அதை பத்தி கவலைப்படணும். அதே மாதிரி பிரேமலதா அவர்களும் அதுக்கு ஓப்பனாவே சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி பெண்களுக்கு இங்க பாதுகாப்பு இல்லை அப்படின்றது அவரை வச்சே சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு போதை பழக்கம் வந்து இன்னைக்கு 5 வருஷத்துல வந்து தலை விரிச்சு ஆடுது. 5 வருஷத்துல ரொம்ப அதிகமா இருக்கு. அதுவும் இது மூலியமா வருது, ஹார்பர் மூலியமா வருது. அங்க ஹார்பர் தொகுதிக்கு யார் எம்எல்ஏன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படின்னும் போது ஒரு கட்டுப்பாட்டிலேயே இல்லாத ஒரு ஆட்சி நம்மளுக்கு எப்படி நம்ம வந்து ஒரு சட்ட ஒழுங்கும் சரியில்லை அப்படின்னு இருக்கும்போது இவர் பயம் வந்தாச்சு. பிரேமலதா அவங்க ஆன் ஸ்டேஜ்லயே வந்து அடிச்சு உடைச்சிட்டாங்க. அப்படின்னு ஓப்பனா உடைச்சதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து எங்க போய் மூஞ்சி வைக்க முடியும்? இதுதான் இது தவிர வேற எந்த குற்றச்சாட்டும் இல்லை அப்படின்றாங்க. ஆனா இது நிறைய இருக்கு. அதாவது கொலை, அதுக்கப்புறம் வந்து திருட்டுத்தனம், இதெல்லாமே நிறைய இருக்கு. ஊழல் கண்ணாபின்னான்னு ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு இருக்கும்போது நிறைய விஷயம் அவங்க மேல குற்றச்சாட்டு இருக்கும் போது அது மூடி மறைக்கிறதுக்காக இந்த சூப்பர் 6 சூப்பர் கிங்ஸ்ன்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருப்பாங்களே தவிர அவங்களும் இந்த வாட்டிக்கு வந்து பல இடத்துல டெபாசிட் வந்து இழக்க போறாங்கன்றது தான் நான் சொல்லுவேன். அதாவது இங்க இருக்கிற சிஎம் அவருக்கு வந்து இங்க இருக்கிற சிஎம் அவரோட பையன் மத்தியில் வந்து எப்படி ராகுல் காந்தி ஒரு பப்புன்றாங்களோ, இங்க தமிழ்நாட்டுல உதயநிதி வந்து ஒரு அப்பு. சின்னவர்னா என்ன அர்த்தம்? அப்புன்னு தான் அர்த்தம். அப்படின்னு இருக்கும்போது அந்த துணை முதல்வர் வந்து யாருக்கு அடிமை? அப்பு வந்து பப்புக்கு அடிமையா இருக்காங்க. முதல்வரும் பப்புக்கு தான் அடிமையா இருக்காங்க. அதை பத்தி வாயை திறந்து பேச சொல்லுங்க. ஏன்னா இன்னைக்கு அந்த கூட்டணி இல்லாம அவங்களால தனியா நிக்க முடியாதான். யார் அடிமை அப்படின்னும் போது அது அங்கதான் போய் கேட்டுட்டு வரணும். யார் அடிமைன்றது அவங்களுக்கு எல்லாருக்குமே வட்ட வெளிச்சமா தெரிஞ்சிடும்.